கோடை விடுமுறை மற்றும் சுட்டெரிக்கும் வெயில் காரணமாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் குடும்பமாக குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் அணையில் குளித்தும் படகு சவாரி செய்தும் மகிழ்ச்சி அடைந்தனர். இதுகுறித்தான விவரங்களை முடிய செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்க நாம் கேட்கலாம். மகேஸ்வரன், அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் என்னென்ன விஷயங்களை சொல்றாங்க? வணக்கம் சாம். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணைக்கு விடுமுறை நாட்களில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பயணிகள் குடும்பத்துடன் வந்து குளித்துவிட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் குடும்பத்துடன் புறப்பட்டு சுற்றுலா தலங்களிலும் நீர்வீழ்ச்சிகளிலும் குவிந்து வெயிலின் தாக்கத்தை தணித்து வருகின்றனர். இதனையடுத்து இன்று ஞாயிறு விடுமுறை என்பதாலும் அக்னி நட்சத்திர கோடை வெயில் தொடங்கியுள்ளதாலும் நண்பகல் முதல் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்பட்டது. இதனால் கொடிவேரி அணைக்கு மதியத்திற்கு முன்பாகவே 10,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்து குடும்பத்துடன் உற்சாகமாக குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். தொடர்ந்து வெயிலின் தாக்கம் குறையாமல் காணப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அருவியை வெளியேறாமல் ஆற்றிலேயே குளித்தபடி குழந்தைகளுடன் விளையாடி மகிழ்ந்தனர். குறிப்பாக அருவிக்கு கீழே பாறை இருக்குகளில் வெளியேறும் தண்ணீரில் குழந்தைகள் சறுக்கலிட்டு விளையாடி மகிழ்ந்தது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. மேலும் வரக்கூடிய நாட்களில் சுற்றுலா பயணிகள் அதிகரித்து காணப்படுவதால் அணையில் அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பு வசதிகளையும் மேம்படுத்த வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.